ஹே காய்ஸ், எல்லாரும் சொல்கிற மாதிரி விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் ஒரு ஜேர்னியை நாம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி விநாயகரை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் ஃபேமஸான மோஸ்ட் பவர்ஃபுல் விநாயகர் டெம்பிள்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் டிவோட்டிஸ்க்கு இது பக்தியாகவும் நான் டிவோட்டிஸ்க்கு கல்ச்சர் அண்டு ஹிஸ்ட்ரி வைப்ஸும் கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் தான் என்னோட மோட்டிவேஷன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் தான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில குன்றக்குடிக்கு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த பிள்ளையார்பட்டி இருக்குது. இங்கே தான் இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற விநாயகரை கற்பக விநாயகர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவில் பாறையை குடஞ்சி கட்டினனால குடைவரை கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கற்பக விநாயகரோட சிற்பத்தை அமைச்ச சிற்பியோட கையெழுத்தை அந்த கல்வெட்டில் அந்த சிலைக்கு பக்கத்துலேயே செதுக்கியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்திலேயே 2 கைகள் மட்டுமே இருக்கிற விநாயகர் சிற்பங்கள் 2 மட்டும்தான் இருக்காமா. ஒன்று ஆப்கானிஸ்தானில், இன்னொன்று பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகருக்கு. இது தனி பெரும் சிறப்புன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட தனிச்சிறப்பே வடக்கு நோக்கி இருக்கிற வலம்புரி விநாயகர். விநாயகரோட தும்பிக்கை வலது பக்கமாக வளைஞ்சிருக்கிறது ஒரு தனிச்சிறப்பாகவும், வலம்புரி சங்கு மாதிரி வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அண்ட் வடக்கு திசையை நோக்கி இருக்கிற வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமேன்னு சொல்லியும் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு ஒரு தனிச்சிறப்பே இருக்குது. அண்ட் இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு 9 நாட்களுக்கு முன்னாடியே காப்பு கட்டி கொடியேற்றமெல்லாம் பண்ணி இந்த விழா சிறப்பாக தொடங்குவாங்கன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. 10 நாள் இந்த திருவிழா கோலாகலமாகவும் கொண்டாடிட்டு வராங்க. கண்டிப்பாக இங்கே நிறைய பேர் பிள்ளையார்பட்டி போயிருப்பீங்க. இப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் போகலினா சான்ஸ் கிடைக்கிறப்போ மறக்காமல் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு தொட்ட கணபதி. இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் இருக்கிற பசவனக்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் வருஷம் கொண்டாடுற விநாயகர் சதுர்த்தி இங்கே ரொம்ப பிரபலமானதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் 1 வாரத்துக்கு மேலே நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பிள்ளையாருக்கு நிறையா வழியில் அலங்காரமும் அண்ட் வெண்ணெய் அலங்காரம் கூட சிறப்பாக பண்ணுறதாகவும் அதை பார்க்குறதுக்கு லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கிற பிள்ளையாரோட சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது 18 அடி உயரமும் 16 அடி அகலமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காணிப்பாக்கம் விநாயகர் கோவில். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்திலேருந்து காணிப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவில் சித்தூர்லேருந்து 11 கிலோமீட்டரும் திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கூட ஃபேமஸான விநாயகர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த காணிப்பாக்கம் விநாயகரை வரசித்தி விநாயகர்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோவிலில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் விநாயகர் தோன்றினாருன்னு இப்போவும் அந்த ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்துக்கு நடுவில் தான் அந்த விநாயகரோட சிலை இருக்கும். இப்போது கோவிலுக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா கோவிலுக்குள்ளே இருக்கிற விநாயகர் சிலை டே பை டே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலை போய் பார்த்துருக்கீங்களா? சான்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உச்சி பிள்ளையார் கோவில். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருச்சியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவில் மலைக்கோட்டையோட உச்சியில் 272 அடி உயரத்தில் ஒரு பாறையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயில் மலைக்கு மேலே உச்சியில் இருக்கிறனால உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பாறையோட உச்சியில் தான் இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி 13 நாட்கள் கொண்டாடப்படுறதாகவும் 150 கிலோ எடையுள்ள அந்த கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு ஸ்ரீமத் தக்துஷேத் கணபதி. இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மகாராஷ்டிராவில் புனேங்கிற சிட்டியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற விநாயகர் சிலைக்கு பெரிய பெரிய ஜுவல்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணுறதாகவும் அந்த அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் வராங்க. விநாயகர் சதுர்த்தி டைமில் இங்கே செலப்ரேஷன் பார்க்க ரொம்ப கோலாகலமாக இருக்குன்னு, மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸாக கூட இருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இந்த கோவில் பற்றி கேள்விப்பட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.